வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு விடுத்துள்ள பணிப்புரை. தமிழகத்தில் 84.69% வாக்குப்பதிவு, பெண்களின் வாக்குகளிப்பு வீதம் அதிகரிப்பு. கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று தாய்மாரை அனுமதிப்பதில் இழுபறி நிலை. ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும். நிலக்கரி ஊழல், முழு அமைச்சரவையும் பதவி விலக கோருகிறார் பீரிஸ். IRIS டேனா மீதான தாக்குதல் ஒரு போர்க்குற்றம், அமெரிக்காவே பொறுப்பு, ஈரான் குற்றச்சாட்டு. யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய வெதுப்பக உற்பத்திகளுக்கு எதிராக நடவடிக்கை. திரைசேரியில் மாயமான டொலர், ஹமன்பில் அரசாங்கத்திடம் கேட்கும் 8 வினாக்கள். இலக்க தகடுகள் இல்லாமல் வீதியில் 4 லட்சம் வாகனங்கள். ரணில் விக்ரமசிங்க இன்னும் 20 ஆண்டுகள் நாட்டை வழிநடத்துவார், வஜிர அபேபத்தின நம்பிக்கை. வெளிநாட்டு நிறுவனங்களில் பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தும் நடவடிக்கையின் போது திரைசேரியிலிருந்து மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பில் நாங்கள் யாரும் கேட்காத 8 கேள்விகளை அரசாங்கத்திடம் கேட்கிறோம் என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன்கள் மற்றும் அனைத்து கடன்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு மட்டும் பணம் எவ்வாறு செலுத்தப்பட்டது? இந்த கொடுப்பனவை செலுத்தும் போது 3ஆம் தரப்பு இதை ஹேக்கிங் செய்யக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருந்தும் அதை மறுதளித்து செயற்பட்டது யார்? 2025ஆம் ஆண்டு இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கடன் தொகை மீள செலுத்தும் போது ஹெக்டர் செய்யப்படும் என நிறுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு பணம் செலுத்த அனுமதி வழங்கியது யார்? பணப்பரிமாற்றத்தில் ஹேக்கிங் நடக்கவில்லை எனில் மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட இலக்கத்துக்கு, அதாவது புதிய இலக்கத்துக்கு எங்களாலே பணம் மாற்றப்பட்டுள்ளது, பணம் அனுப்பும் இலக்கத்தை மாற்றுவதற்கு அனுமதி அளித்தது யார்? இவ்வளவு பாரிய மோசடியை எதிர்க்கட்சி வெளியில் விடும் வரை அரசாங்கமே மறைத்தது. கணக்காய்வு நாயகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டதா? அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? கணக்காய்வு நாயகத்துக்கு தெரியப்படுத்தப்படாதால் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அமைச்சின் செயலாளர் பதவி விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? நாட்டின் நிதி பரிபாலன கட்டுப்பாடுகள் நாடாளுமன்றத்தின் பொறுப்பாகும். ஆனால் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் ஏன் அறிவிக்கப்படவில்லை? நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார். நிதியமைச்சர் என்ற வகையில் இந்த மோசடியை மறைத்த குற்றத்துக்கு அந்த பதவியிலிருந்து அவர் விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் கூறும் என நாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பேற்று முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் என பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சரின் பதவி விலகல் மட்டும் பயனற்றது என கூறிய பீரிஸ், எரிசக்தி அமைச்சர் ஒரு கைப்பாவை மட்டுமே என்றார். கொழும்பில் கூட்டு எதிர்க்கட்சி நடாத்திய ஊடக சந்திப்பில் பேராசிரியர் GL பீரிஸ் இதனை தெரிவித்தார். முழு அரசாங்கத்தின் ஆதரவுடன் இந்த மோசடி ஊழல் படிப்படியாக முன்னெடுத்து செல்லப்பட்டது என்றும் இதற்கான பொறுப்பை முழு அரசாங்கமும் கூட்டாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என பீரிஸ் தெரிவித்தார். எனவே சட்டத்தையும் பாரம்பரியத்தையும் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியையும் மதித்து முழு அமைச்சரவையும் உடனடியாக பதவி விலக வேண்டும். இதை செய்யாவிட்டால் எதிர்கால அரசாங்கம் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தெளிவான நிர்பந்தம் ஏற்படும் என GL பீரிஸ் குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 84.69% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் நேற்று ஒரே கட்டமாக காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியளவில் முடிவடைந்தது. மேலும் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதம் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக 2011 சட்டசபை தேர்தலில் 78.29% அதிகளவாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 84.69% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அது மட்டுமன்றி இந்த தேர்தலில் ஆண்களை விட பெண்களே அதிகம் வாக்களித்துள்ளனர். 3ஆம் பாலினத்தவர்கள் 60.49%த்தினரும் வாக்களித்துள்ளனர். தொடர்ந்து மே 4ஆம் தேதியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக மணல் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதனை முறைப்படுத்தி அனைத்து மன்றங்களுக்கும் பொதுவானதொரு நடைமுறையை உடனடியாக அறிமுகப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்தார். வடக்கு மாகாண நிதியும் திட்டமிடலும், சட்டம் ஒழுங்கு, காணி, மின்சக்தி, வீடமைப்பு நிர்மாணம், சுற்றுலா, உள்ளூராட்சி, மாகாண நிர்வாகம், கிராம அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து ஆகிய அமைச்சின் கீழ் இயங்கும் திணைக்களங்களின் முன்னேற்றம் மீளாய்வு கூட்டம் ஆளுநர் தலைமையில் நேற்று நடைபெற்றது.
இந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர் வழங்கிய முக்கிய வழிகாட்டுதல்கள் மற்றும் தீர்மானங்களில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண திரைசேரிக்கான நிதி வருவாய் அதிகரிக்கும் வகையில் புதிய பொறிமுறைகள் அவசியமாகும். குறிப்பாக குடிபுகு சான்றிதழ் பெறுவதை உறுதிப்படுத்த கண்காணிப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இச்சான்றிதழை பெற்றுக்கொள்ளாமல் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிறுவனங்களை அடையாளப்படுத்தி அவற்றுக்கு எதிரான முதற்கட்ட நடவடிக்கையாக அறிவித்தல்களை காட்சிப்படுத்த வேண்டும். இது தொடர்பான மாதாந்த முன்னேற்ற அறிக்கையை உள்ளூராட்சி ஆணையாளர் சமர்ப்பிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான கடைகளை பெற்றுக்கொண்ட உரிமையாளர்கள் அவற்றை விதிகளுக்கு முரணாக வேறு நபர்களுக்கு மாற்றியுள்ளனர். இது தொடர்பான குழப்பங்களை தீர்க்க விசேட குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். யாழ் மாநகர சபைக்குட்பட்ட சிறுவர் பூங்காக்களில் உள்ள விளையாட்டு உபகரணங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் அவற்றின் போதாமை குறித்து பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநர் விசேட கவனம் செலுத்தினார். அடையாளம் காணப்பட்டுள்ள சில புதிய திட்டங்கள் குறித்து மேலதிக நேரடி கள ஆய்வுகளின் பின்னர் இறுதி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. கிராமிய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் காணி ஆணையாளர் அலுவலகங்கள் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் ஐரிஸ் தேனா கப்பல் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் சையீத் அப்பாஸ் அராக்சி மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் பிஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என வர்ணித்த அமைச்சர் அராக்சி அது ஜெனீவா உடன்படிக்கை உள்ளிட்ட சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிகளை அப்பட்டமாக மீறும் செயல் என கடுமையாக சாடினார். இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிறுத்த தேவையான அனைத்து மற்றும் சட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை ஈரான் முன்னெடுக்கும் என அவர் உறுதியளித்தார். இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் கண்டறியப்படுவதுடன் தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைப்பதற்கும் இலங்கை அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளுக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் இலக்கத்தகடுகள் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுமார் 413,000 வாகனங்கள் முறையான இலக்கத்தகடுகள் இல்லாமல் சாலையில் இயக்கப்படுவதாக பொதுநிதி மீதான பாராளுமன்ற குழு வெளிப்படுத்தியுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் செயற்பாடுகள் குறித்து விசாரிப்பதற்காக அதன் அதிகாரிகள் சமீபத்தில் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டது. இலக்கத்தகடுகளை வாங்குவதற்கான கொள்முதல் செயல்முறை நிறைவடைந்து விட்டதாகவும் அடுத்த மாத இறுதிக்குள் இலக்கத்தகடுகள் வழங்கப்படும் என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் பொதுநிதி மீதான நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்தனர். இதற்கிடையில் முறையான பதிவு எண்கள் இல்லாத காரணத்தால் மேற்கூறிய வாகனங்களின் உரிமையாளர்கள் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து சில தடைகளை சந்தித்து வருவதாக நிதிக்குழுவில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க நாம் முயற்சிக்கின்றோம். அவரை பற்றி பயப்பட வேண்டாம். அவர் இப்போது மிகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். அந்த அறுவை சிகிச்சை 65 வயதில் செய்திருந்தால் 75 வயதில் ஓய்வு பெற்றிருப்பார். ஆனால் இன்னும் 20 வருடங்களுக்கு இலங்கை பாதுகாப்பாக இருக்கும் என்று என்னால் பயமின்றி சொல்ல முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தவிசாளர் பஜீர் அபேபத்தன தெரிவித்துள்ளார். தேசிய சேவை சங்கம் ஏற்பாடு செய்த லலித் அத்துல் முதலியின் 33வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். திரைசேரியில் ஒரு பாரிய கொள்ளை நடந்திருக்கிறது. இது இலகுவானதாக இருக்கப் போவதில்லை. அதனை அனுமதிப்பதற்கு பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டும். ஏனெனில் ஒரு முறை கொடுத்த பணத்தை மீண்டும் 2வது முறையாக வழங்க முடியாது. மீண்டும் 2.5 மில்லியன் டாலர்களை வழங்குவதா இல்லையா என்று கேட்பதற்கு பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டியுள்ளது. இன்று பேசப்படுகின்ற ஊழல் பற்றித்தான் நான் இப்போது கூறினேன். இதனால் தான் நாம் ஒரு தேசமாக முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அவ்வாறு இல்லையெனில் இரு பிரிவுகளாக பிரிந்து அடித்துக் கொள்வதை தவிர முன்னேற்றம் இருக்காது என சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டும் என பிபித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் மாணவர்களை அதிபர்கள் தண்டிப்பது போல் சபாநாயகர்களினால் அமைச்சர்களை தண்டிக்க முடியாது என சுட்டிக்காட்டினார். சபாநாயகருக்கு அமைச்சர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை மீறியிருந்தால் அவர் பதவியை விட்டு விலக வேண்டும் என வலியுறுத்தினார். அவ்வாறு இல்லையெனில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டால் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதனை முறியடிப்பார்கள் என தெரிவித்தார். எந்த ஒரு கல்வரையும் பாதுகாக்க தேசிய மக்கள் சக்தியினர் ஆயத்தமாக இருப்பார்கள் எனவும் எனினும் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டாலும் சமூகத்தில் இந்த சம்பவம் தொடர்பான ஒரு அதிர்வலை ஏற்பட்டது எனவும் அதன் விளைவாக அவர் பதவியிலிருந்து நீக்க நேரிட்டது எனவும் சுட்டிக்காட்டினார். நிதி அமைச்சராக கடமையாற்றி வரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதே பொருத்தமானது என உதய கமன்பில தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் வெறுப்பக உற்பத்தி பொருட்களை விற்பனைக்காக வாகனங்களில் ஏற்றிச் சென்றவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பகுதிகளில் வெறுப்பக உற்பத்தி பொருட்கள் விற்பனை வாகனங்கள் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் பரிசோதனை முன்னெடுத்தனர். இதன்போது உரிய முறையில் வாகனத்தை பேண தவறியமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமை, மருத்துவ சான்றிதழ் கொண்டிராமை போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக 4 உரிமையாளர்களுக்கு மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளர்கள் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து 4 உரிமையாளர்கள் கடுமையாக எச்சரித்த மன்று ஒவ்வொருவருக்கும் தலா 20,000 ரூபாய் தண்டம் விதித்தது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக வந்த தாய் ஒருவரை அனுமதிப்பதில் இழுபறி நிலவியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலில் குறிப்பிடப்பட்டது. நேற்றைய தினம் முல்லைத்தீவு பிசுவமடு பகுதியில் இருந்து மகப்பேற்றுக்காக கொண்டு செல்லப்பட்ட கர்ப்பிணி தாய் நீண்ட நேரம் அனுமதிக்கப்படாத நிலையில் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தின் அழுத்தத்துக்கு பின்னர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்ட குறித்த தாய் ஆரம்பத்தில் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார அதிகார பிரிவிலும் பின்னர் யாழ் பருத்தித்துறையிலும் மாதாந்த கிளினிக் பெற்று வந்துள்ளார். இவ்வாறு வெளி மாவட்டங்களில் மாதாந்த கிளினிக் சிகிச்சை பெற்றதால் அவர்களை இங்கு அனுமதிப்பதில்லை என குறித்த வைத்தியசாலையில் கூறிய பின்னர் இந்த இழுபறி நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே இவ்வாறு ஒருமுறை கிளிநொச்சி பொது வைத்தியசாலையிலிருந்து மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட முல்லைத்தீவைச் சேர்ந்த தாய் ஒருவரை முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கும் மற்றும் ஒரு தாயை யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கும் நோயாளர் காவு வண்டி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வடமாகாணத்துக்கான பெண் நோயியல் வைத்தியசாலை அமைந்துள்ள போதும் அதற்கான சிகிச்சை பிரிவுகள் ஆரம்பிக்கப்படாமல் பல கோடி ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் பயன்பாடற்று காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.